அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 4வது அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இப்ப விசுவாசிகளுக்குள்ள சண்டை, யுத்தம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்குரிய பதிலையும் சொல்லியிருக்கு. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே, உங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு போராடுகிற உங்கள் அவயவங்களாலே. நம்ம முந்தின அதிகாரத்துல கடைசி பகுதியில 2 விதமான ஞானத்தை குறிச்சு பார்த்தோம். ஒண்ணு உலக ஞானம். அந்த இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது ஜென்ம சுவாபம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்க. அது கசப்பான வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம தியானிச்சோம். தன்னுடைய சுயத்தினால தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுறது. அது நிறைவேறாதப்ப கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தேவன் கொடுக்கிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாரோடையும் சமாதானமா இருக்கும், சாந்த குணமுடையவத, தன்னுடைய நியாயத்துக்காக போராடாது, மற்றவங்க சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும், இரக்கம் காரட்டும், நல்ல செயல்களை செய்யறதா இருக்கும், பார்ஷியாலிட்டி இருக்காது, மாய்மாலா இருக்காது. இப்படிப்பட்ட தேவ ஞானத்தை குறிச்சு நம்ம தியானிச்சோம். அப்ப இந்த நமக்குள்ள போர் செய்கிற, நம்மளோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக போராடுறதுனாலதான் யுத்தங்களும் சண்டைகளும் வருது. இந்த உலக ஞானத்தினால ஏற்படுகிற காரியம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்க விரும்புறீங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்க விரும்பினதை அடையணுன்றதுக்காக கொலை கூட செய்றீங்க, பொறாமைப்படுறீங்க அடுத்தவங்களை பார்த்து. இப்படிப்பட்ட இருந்தும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை அடையல. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏன் உங்களோட காரியங்கள் வாய்க்கல அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களோட விருப்பம் நிறைவேறும்படியா சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க, ஆனா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணல, ஜெபம் பண்ணல. 2 விதமா நம்ம செயல்படலாம். நம்மளோட சொந்த முயற்சியின் அடிப்படையில காரியம் நிறைவேறணும்னு நினைக்கலாம். சொந்த பலன், சொந்த ஞானம், சொந்த விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கலாம். அல்லது தேவனுடைய சமூகத்துல நம்மளோட காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செயல்படும்படியா அவர் வேலையில அவர் அழகா காரியங்களை நடத்துவார்னு விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது காரியங்கள் நமக்கு வாய்க்கும். அப்ப சங்கீதம் 37:5 என்ன சொல்லியிருக்கேன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம், அவருடைய வழி. அவரை சார்ந்து அவர் வேலையில நம்மளோட காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கையா இருந்து காத்திருக்கிறது. அப்படி செய்யாம இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும்
இப்ப அடுத்த இது என்ன செய்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அடுத்தது என்ன செய்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஆனா உங்களோட விருப்பம் நிறைவேறும்படியா தகாத விதமா தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கூடாம என்னோட விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்றதுனால, அந்த தகாத விதமா விண்ணப்பம் பண்றதுனால பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நம்ம ஏதாச்சும் ஒரு ஜெபம் பண்ணும்போது தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தகாத விதமா விண்ணப்பம் பண்றதுனால நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே, இங்க யார அப்படி சொல்லி இருக்குன்னா, விபச்சாரம் பாவம் செய்றீங்க அப்படின்னு சொல்லல. இது தேவனை விட்டுட்டு அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கறத. இதைய குறிச்சு எரேமியா 3வது அதிகாரம் 8, 9, 20 இந்த 3 வசனங்கள்லையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தேவனை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை வணங்குறாங்க. அவங்க தங்களோட கணவன் விட்டுட்டு எரேமியா 3வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 3:20 சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் ஒரு மனைவி தன் புருஷனை துரோகம் செய்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடுறது. ஆனா இந்த இடத்துல உலக காரியங்கள்ல தங்களோட சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளுகிறது. தேவனை சார்ந்து கொள்ளாம உலக பிரகாரமா வாழ்றது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இல்லாம. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். 2 விதமா செயல்படலாம். ஒண்ணு, தேவனை நேசித்து அவர் சொல்ற வழிகள்ல அவரை சார்ந்து நம்மளோட எல்லா காரியத்தையும் அவர்கிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற பாதையில நடக்கிறது. 2வது, உலக சிநேகிதம் அப்படின்றது உலக பிரகாரமா வாழ்றது, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம நம்மளுடைய சொந்த இஷ்டப்படி அந்த மாதிரி உலக காரியங்கள்ல நம்ம சிக்கி இருக்கிறது. இது 2ம் இணைந்து செயல்பட முடியாது. ஒண்ணு, உலகத்தை சார்ந்து இருக்கணும், உலக பிரகாரமா இருக்கணும், இல்லது ஆண்டவரை நேசித்து அவருடைய வழிகளை பின்பற்றுறவன். 2ம் ஒன்றுக்கொன்று பகையா இருக்கு. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் தங்கி இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்கார். நம்ம அவரையே நேசிக்கிறவங்களா, அவரையே சார்ந்து இருக்கும்படியா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. உபாகமம் 32வது அதிகாரம் 16, 21 ஆகிய வசனங்கள்ல சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடும் போது அவருக்கு அது எரிச்சல் மூட்டுது, கோபம் மூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதுல இருந்து தேவன் தம்மையே தம்முடைய ஜனங்கள் நேசிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
தேவன் நமக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் பெருமை இருந்துச்சுன்னா எதிர்த்து நிக்கிறாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுறாரு, கிருபையே கொடுக்கிறாரு. இது எங்க சொல்லியிருக்குன்னா நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். அதைத்தான் எடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெருமை உள்ளவர்கள் எல்லாத்துலயும் தங்களோட திறமைய சார்ந்து நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுவாங்க. அவங்களுக்கு தேவன் எப்பயும் எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா தாழ்மை உள்ளவர்கள் என்னால முடியாது, தேவன் தான் என்னை பலப்படுத்தணும் அப்படின்னு முழுவதுமா தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பலனை சார்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபைய கொடுக்கிறாரு. அவர் கிருபை இல்லாம நாம எதையும் செய்ய முடியாது. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அவரையே நம்ம சார்ந்து நம்மளை தாழ்த்தும் போது அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறான். ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப பிசாச நம்மளை விட்டு ஓடி போகணும்னா இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, தேவனுக்கு கீழ்ப்படியணும். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இயேசு கிறிஸ்துவ கூட பேதுரு ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய மரணத்தை குறிச்சு சொல்லும் போது இப்படி எல்லாம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு பேதுரு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனிதர்க்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பிசாச எதிர்த்து நிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி நம்மளும் பிசாச எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு சர்வாயுத வர்க்கம் போர் ஆயுதங்களை அணிந்துதான் நம்ம யுத்தத்துக்குள்ள நிக்கணும். எபேசியர் 6வது அதிகாரத்துல இந்த போர் ஆயுதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2 காரியம் ஒண்ணு, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிச்சிருக்கணும். கையில ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில பிடிச்சு அவனை பிசாசை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிக்கணும், அவன் ஓடி போயிடுவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள் இங்க சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல டிரா நியர் ஹிம், அவர் பக்கத்துல வரணும், அவர் அருகில வரணும். நம்ம அவர்கிட்ட வந்தோம்னா அவர் நம்ம கிட்ட வருவார். இதே மாதிரி ஒரு வார்த்தைய 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கு. 2 நாளாகமம் 15:2. அதுலயும் நீங்க கர்த்தரிடத்துல சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களிடத்தில், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. நம்ம கர்த்தரிடத்துல பக்கத்துல வந்தோம்னா அவர் நம்ம பக்கத்துல வருவாரு. உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஒரு சுத்திகரிப்பு இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் கிட்ட வரும்போதுதான் நம்மளோட நிலைமை என்ன, பாவிகளே அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்ப ஒரு இருமனம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இருமனம் என்ன, இங்க என்ன இருமனம்னா, ஒண்ணு உலக சிநேகிதம், இன்னொன்னு தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமா இருந்தோம்னா அவரையே சார்ந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறது. அல்லது உலக பிரகாரமா வாழ்றதுன்னா தன்னோட விருப்பம் நிறைவேறும்படியா தன்னுடைய காரியத்தை தானே பார்த்து கொள்றது. அப்படி 2 மனசா இருக்கிறவங்க
முதல்ல என்ன செய்யணும்னா தங்களோட இருதயங்களை பரிசுத்தப்படுத்தணும். தேவனிடத்துல மனம் திரும்பி தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, மனம் திரும்பும் போது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்க பாவத்தை குறிச்சு வருத்தப்படுங்க, துயரப்படுங்க. சந்தோஷம் எல்லாம் துக்கிப்பா மாறணும், சஞ்சலமா மாறணும், சிரிப்பெல்லாம் துக்கமா மாறணும். ஏன்னா அந்த பாவ உணர்வு உங்களுக்கு ஏற்படணும். நம்ம தவறு செய்துட்டோம் அப்படின்ற மனம் திரும்புதல் ஏற்படணும். உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுது. கர்த்தரிடத்துல மனம் திரும்புகள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்காரு. நம்ம லூக்கா 18வது அதிகாரத்துல 10-14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா 2 பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க. ஒருத்தன் நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். அடுத்தவன் தன்னை தாழ்த்தி, நான் பாவி, என் மேல இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றான். அந்த தாழ்த்தி ஜெபம் பண்றவன கர்த்தர் நீதிமான ஆக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். யாரு தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து கூட நமக்கு முன்மாதிரி. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்துல மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் அவரை அவருடைய நாமத்தை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதனால அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துறாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, நம்ம 2 காரியமா நம்ம செயல்படலாம். ஒண்ணு, தேவனை சார்ந்து இருக்கலாம். இன்னொன்னு, நம்மளோட சுய பலத்தை சார்ந்து இருக்கலாம். இப்படி 2 இதுல நம்ம நம்மளை தாழ்த்தி தேவனிடத்துல நம்ம தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபையை கொடுத்து நடத்துறாரு. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்ப அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். நம்ம மேல ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்காரு. நம்ம அவரையே சார்ந்து இருக்கணும்னு விரும்புறாரு. 2 மனசோட நம்ம இருக்க கூடாது. கர்த்தர்கிட்ட அவருக்கு பிரியமானதை செய்யறவங்களா இருக்கணும். நம்மளோட தவறு செய்ததெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் போது அவர் நம்மளை உயர்த்துகிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க சுய பலத்தை நாங்க சார்ந்து செயல்படக்கூடாது. எல்லாவற்றிலும் உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய கிருபையும் சார்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டபடி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.